ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு நல்லா அருமையான ஒரு டேஸ்ட்டில் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை போட்டுக்கோங்க. பொரிக்கடலை வேண்டானா நீங்கள் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வேக வைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பெரிய தக்காளி, ஒரு தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம். வெள்ளை கொண்டக்கடலைக்கு பதிலாக கருப்பு கொண்டக்கடலையும் நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி பட்டாணியை ஊற வச்சுட்டு அதையும் நீங்கள் இது கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குருமாக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் கொண்டக்கடலையை வேக வைக்காமல் போட்டிருக்கோம். அதனால் அதுவும் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நீங்கள் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொண்டக்கடலை வேகணும், அதனால் ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற அதே குருமாவோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக மல்லித்தழை கூட தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கொண்டக்கடலையும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.